Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் டிஎன் சமச்சீர் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல எக்ஸைஸ் 4.2 பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா draw circles for the following measurements of radius or diameters. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மெஷர்மெண்ட் பாருங்களேன், இதில் டோட்டலாக 5 ரோமன்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட் ரோமன், தேர்ட் ரோமன், ஃபோர்த் ரோமன் இது எல்லாத்துலேயுமே வந்து ஆர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆர்னா ரேடியஸ்னு அர்த்தம். செகண்ட் ரோமன், ஃபிஃப்த் ரோமன் ரெண்டுலேயுமே வந்து டீன்னு கொடுத்துருக்காங்க. டீனா டயாமீட்டர் அப்படின்னு அர்த்தம். இப்போது ஆர் கொடுத்தாங்கன்னா இங்கே என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த மெஷர்மெண்ட்க்கு அப்படியே நம்ம ஒரு சர்க்கிள் போட்டால் போதும். ஓகே, ஆனால் டி கொடுக்குற போது இந்த டயாமீட்டரில் இருந்து நீங்கள் ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளால் சர்க்கிள் வந்து ட்ரா பண்ண முடியும். டயாமீட்டர்லேருந்து சர்க்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா டயாமீட்டரில் பாதி தான் ரேடியஸ். இப்போ இங்கே டயாமீட்டர் 12 சென்டிமீட்டர்னா 12 சென்டிமீட்டரில் பாதி எவ்வளோ இருக்கும்? 6 தானே. அப்போ அதுதான் ரேடியஸ். ஆர் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஓகே, இப்போ அதே மாதிரி பாருங்கள், இந்த ஃபிஃப்த் ரோமனில் டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க 6 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு. அப்போ ரேடியஸ் என்ன இருக்கும்? ரேடியஸ் வந்துட்டு 6ல் பாதி என்ன வரும்? 3 சென்டிமீட்டர். அப்போ ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டர். எப்பயுமே ரேடியஸ்க்கு தான் நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணுவோம். ஓகே, அவங்க டயாமீட்டரே கொடுத்துருந்தாலும் அதுலேருந்து நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ரேடியஸ்க்கு நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஓகே, இப்போ இதில் 5 ரோமன்ஸில் உங்களுக்கு நான் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஒர்க் அவுட் பண்ணுறேன். பேலன்ஸ் 3 கொஷின்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியலனா இங்கே கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே, இதில் ஃபஸ்ட் ரோமன் பார்த்தீங்கன்னா ஆர் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் ஸ்கேல் எடுத்துட்டேன், காம்பஸ் எடுத்துகிட்டு இந்த காம்பஸில் வந்து 4 சென்டிமீட்டர் வந்து நான் மெஷர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், 4 சென்டிமீட்டர் நான் மெஷர் பண்ணிட்டேன். இப்போது இங்கே ஒரு சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் வந்துட்டு காம்பஸ் வச்சுட்டு அப்படியே ஒரு சர்க்கிள் போட்டிங்கன்னா போதும். பாருங்கள், சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ நம்ம சென்டர் வந்து ஓன்னு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சென்டரில் இருந்து இந்த சர்க்கிளுக்கு இது மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு இங்கே வந்து நம்ம அந்த ரேடியஸ் 4 சென்டிமீட்டர் எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, இங்கே வேணால் ஏதாவது நேம் கொடுத்துக்கோங்க, ஏ அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். அப்போ ஓஏங்கிறது ரேடியஸ். இப்போ செகண்ட் ரோமன் பார்த்துடலாம். செகண்ட் ரோமில் பாருங்கள், டி ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது டயாமீட்டர் வந்து 12 சென்டிமீட்டர். அப்போ இதுலேருந்து நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது டயாமீட்டர் கொடுத்துட்டாங்கன்னா ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா d/2. அதாவது டியில் ஹாஃப், டியில் பாதின்னு அர்த்தம். இப்போ டி பாருங்கள் 12ன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ 12/2 போட்டால் என்ன வரும்? 6 சென்டிமீட்டர் கிடைக்குமா? அப்போ ஆர் வந்து 6 சென்டிமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது 6 சென்டிமீட்டருக்கு நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, d12ங்கும் போது அதில் பாதி தான் வந்து ரேடியஸ். அதுக்கு தான் இந்த ஃபார்முலா ஆர் இஸ் ஈக்குவல் டு d/2. இப்போ ஸ்கேலும் காம்பஸும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதில் 6 சென்டிமீட்டர் நான் மெஷர் பண்ணுறேன். பாருங்கள், நான் 6 சென்டிமீட்டர் எடுத்துட்டேன். இப்போ அப்படியே ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிடலாம். அப்போ சர்க்கிள் ட்ரா பண்ணுறதுக்காக முதல்ல நம்ம ஒரு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ ஒரு சர்க்கிள் போட்டுடலாம். சர்க்கிள் போட்டாச்சு. இப்போ சென்டர் பாயிண்ட் நம்ம மார்க் பண்ண போகிறோம் ஓன்னு சொல்லிட்டு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறது வந்து 6 சென்டிமீட்டருக்கு. பட் கொஸ்டினில் வந்து டயாமீட்டர் தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ டயாமீட்டருங்கிறது நம்ம இப்படி தான் மார்க் பண்ணணும். ஓகே, இந்த எண்டிலிருந்து இந்த எண்டு வரைக்கும் இந்த லைன் கண்டிப்பாக நீங்கள் சென்டர் வழியாக தான் பாஸ் ஆகிற மாதிரி போடணும். ஓகே, நம்ம ட்ரா பண்ணுற இந்த லைன் செக்மெண்ட் வந்து சென்டர் ஆஃப் த சர்க்கிள் வழியாக பாஸ் கண்டிப்பாக ஆகணும். அப்போ தான் இது டயாமீட்டர். ஓகே, இப்போ நம்ம இங்கே நேம் கொடுத்துடலாம் ஏபி. இப்போ இந்த டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 12 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்க இல்லையா? அப்போ இந்த லைன் மேலே நம்ம 12 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். ஓகே, ரிமைனிங் சம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.
இப்போ கொஷின் நம்பர் 2 போயிடலாம். Question number 2. Draw concentric circles for the following measurements of radii, diameters. Find out the width of each circular ring. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் வந்து ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. அது என்ன கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் அப்படின்னா ஒரே சென்டர் இருக்கும், டிஃப்ரெண்ட் ரேடியஸ்க்கு நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணோம்னா அந்த சர்க்கிள்ஸை தான் நம்ம கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து ஒரு 6 கொஷின்ஸ் கொடுத்துட்டு எல்லாத்துலேயுமே கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு அதோட சர்க்குலர் ரிங்கோட வித்து வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சம்மும் இந்த தேர்ட் ரோமனும் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா இதில் பாருங்கள் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, இதில் ரெண்டுமே டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 5th கொஷினில் பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் ரேடியஸ் இந்த ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு கொஷின் நம்பர் 1, 3, 5 இந்த 3யும் ஒர்க் அவுட் பண்ணுறேன். ரிமைனிங் 2 கொஷின்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இதில் பாருங்கள் கொஷின் நம்பர் 2ல் ஃபஸ்ட் ரோமன் என்னென்னா r = 3 cm and r = 5 cm. இதில் பார்த்தீங்கன்னா 2 ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. r அப்படின்னா ரேடியஸ்னு அர்த்தம். இப்போது எப்பயுமே நமக்கு தெரியும் ரேடியஸ்க்கு தான் நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணுவோம். ஓகே, ரேடியஸ் கொடுத்தாங்கன்னா ரேடியஸ்க்கு தான் நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணுவோம். டயாமீட்டர் கொடுத்துருந்தாலும் அதுலேருந்து நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஓகேயா, ஸோ இங்கே நமக்கு ரேடியஸ் தான் கொடுத்துட்டாங்க. ஸோ டேரெக்டாக நம்ம சர்க்கிள்ஸ் வந்து ட்ரா பண்ணிடலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து ஒரு சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கணும். நான் பெனில் உங்களுக்கு போட்டிருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக பென்சிலில் தான் எழுதணும். ஃபஸ்ட்டு நம்ம 3 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம் காம்பஸில். இப்போ பாருங்கள் நான் 3 சென்டிமீட்டர் வந்து மெஷர் பண்ணுறேன். 3 சென்டிமீட்டர் எடுத்துகிட்டு காம்பஸில் இப்போ அப்படியே ஒரு சர்க்கிள் நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, 5 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம் காம்பஸில். பாருங்கள் 5 சென்டிமீட்டர் எடுத்துட்டேன் நான். ஃபைவ் சென்டிமீட்டர் எடுத்துட்டேன் காம்பஸில். இப்போ ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிடலாம் இதே சென்டரில். ஓகே, காம்பஸ் பாயிண்ட்டை அங்கேயே தான் வைக்கணும், அதை மாற்றக்கூடாது. வச்சுட்டு ஒரு சர்க்கிள் போட போகிறோம். பாருங்கள் நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டோமா. ஸோ இந்த 2 சர்க்கிள்ஸை தான் நம்ம கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஒரே சென்டரில் இருந்து தான் இந்த 2 சர்க்கிளும் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். அப்போ இந்த சர்க்கிளுக்கு பேர் தான் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். இப்போ நம்ம ரேடியஸ் மார்க் பண்ண போகிறோம். இது வந்து சென்டர், இதை வந்து நம்ம ஓன்னு மார்க் பண்ணுறோம். இதிலேருந்து இந்த ஃபஸ்ட்டு சர்க்கிளோட ரேடியஸ் என்ன கொடுத்துருந்தாங்க, 3 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்களா. இங்கே வந்து நம்ம ஏ நேம் கொடுத்துக்கலாம். அப்போது OA வந்து 3 சென்டிமீட்டர். அடுத்து பாருங்கள் இந்த வெளியில் போட்டிருக்க சர்க்கிளோட ரேடியஸ் என்னது, 5 சென்டிமீட்டர் இல்லையா. அப்போ இங்கே வந்து நம்ம பின்னு எழுதிக்கலாம். ஓகே, OB வந்து 5 சென்டிமீட்டர். இப்போது நம்ம எல்லாமே மார்க் பண்ணிட்டோம் டயக்ராமில். நான் என் பெண்ணில் எழுதி காமிச்சிருக்கேன், பட் நீங்கள் பென்சிலில் தான் எழுதணும். இப்போது நம்ம வித் ஆஃப் த சர்க்குலர் ரிங் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். வித் ஆஃப் த சர்க்குலர் ரிங் அப்படின்னா என்னென்னா, இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வித் ஆஃப் த சர்க்குலர் ரிங்னு சொல்லுவோம். இது சர்க்குலர் ரிங்கு, இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது அதோட வித்து. இப்போ நான் ஷேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் வந்து சர்க்குலர் ரிங்கு, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து சர்க்குலர் ரிங். நான் ஷேட் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள், இதுதான் சர்க்குலர் ரிங்கு. இதோட டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, இந்த சர்க்கிளுக்கும் இந்த சர்க்கிளுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, இதுதான் வித் ஆஃப் த சர்க்குலர் ரிங்கு. இதை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஓகே, அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபி. அப்போ வித் ஆஃப் த சர்க்குலர் ரிங்குனா என்னது, ஏபி. இங்கே வேணால் எழுதிக்கோங்க, வித் ஆஃப் த சர்க்குலர் ரிங் ஏபி ஈக்குவல் டு, இதில் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓபி மைனஸ் ஓஏ. அதாவது இந்த பெரிய சர்க்கிளோட ரேடியஸில் இருந்து சின்ன சர்க்கிளோட ரேடியஸ் நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது தான் வித் ஆஃப் த சர்க்குலர் ரிங்கு. இப்போ பெரிய சர்க்கிளோட ரேடியஸ் என்னது, 5 சென்டிமீட்டர். சின்ன சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 3. அப்போ 5 மைனஸ் 3 பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து 2 சென்டிமீட்டர்னு கிடச்சிருக்கு. அப்போ இதுதான் வித் ஆஃப் த சர்க்குலர் ரிங் ஏபி. ஓகே,
நெக்ஸ்ட் நான் தேர்ட் ரோமன் ஒர்க் அவுட் பண்ணுறேன். தேர்ட் ரோமனில் பாருங்கள், D ஈக்குவல் டு 6.4 சென்டிமீட்டர் அண்ட் D ஈக்குவல் டு 11.6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு தெரியும் டயாமீட்டர் கொடுத்தாங்கன்னா அதுலேருந்து ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த டயாமீட்டர்லேருந்து ரேடியஸ் நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ ரேடியஸ் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவோம், டயாமீட்டர் பை 2 போடணும் இல்லையா. அப்போது இங்கே டயாமீட்டர் வந்து 6.4 பை 2 போடுறோம். அப்போ இது ரெண்டு கேன்சல் பண்ணுறோம். அப்போது 1 2s are 2, 3 2s are 6 வந்துடும். இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட் இங்கே வச்சுக்கோங்க. 2 2s are 4. அப்போ என்ன கிடச்சிருச்சு பாருங்கள், ரேடியஸ் வந்து 3.2 சென்டிமீட்டர் வந்து கிடச்சிருச்சு. ஓகே, அதே மாதிரி இந்த டயாமீட்டரில் இருந்தும் நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போது R is equal to D by 2 ஃபார்முலா எழுதிட்டோம். Rக்கு டியோட வேல்யூ வந்து 11.6 by 2. இப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம். 2 டேபிளில் 1 2s are 2, 5 2s are 10 வரும். இங்கே வந்து 11 இருக்குது. அப்போ பேலன்ஸ் வந்து 1 வரும். ஓகே, அப்போ இந்த நம்பர் வந்து 16 ஆகிடுச்சு. இங்கே பாயிண்ட் இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம இங்கே பாயிண்ட் வச்சுக்கலாம். அப்போ 2 டேபிளில் வந்து 8 டைம்ஸ் வந்து 16 வரும். அப்போ நமக்கு இங்கே 8ன்னு கிடைக்கும். அப்போ நம்மளோட வேல்யூ வந்து 5.8 சென்டிமீட்டர். உடனே இந்த மாதிரி கேன்சல் பண்ணுங்கள். இந்த கேன்சல் பண்ண உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா டிவைட் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், நான் டிவைட் பண்ணி காமிக்கிறேன். 11.6 வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போது 5 2s are 10. இங்கே சப்ராக்ட் பண்ணும்போது 1 கிடைக்குது. இப்போ பாருங்கள், நம்ம டெசிமல் நம்பர் எடுத்துக்கிறோம். அப்போ எப்போ வந்து நம்ம டெசிமல் நம்பர் எடுத்துக்கிறோமோ அப்போ மேலே வந்து பாயிண்ட் வச்சிடணும். ஓகே, இப்போ 16 வந்துடுச்சா. அப்போது 8 2s are 16, ரிமைண்டர் 0 வந்துடுச்சு. ஸோ நமக்கு பாருங்கள் 5.8 கிடச்சிருச்சா. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போது நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். கொடுத்துருக்க டயாமீட்டர்லேருந்து ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சர்க்கிள் ட்ரா பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சென்டர் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம காம்பஸில் 3.2 சென்டிமீட்டர் எடுத்துக்க போகிறோம். 3.2ங்கிறது எங்கே இருக்குது பாருங்கள். 3 இந்த லைன் இருக்குது இல்லையா, இந்த லைனுக்கு அப்புறம் செகண்ட் லைன் தான் 3.2. தெரியுதா? இப்போ பாருங்கள், இந்த 3 லைனுக்கு அப்புறம் இந்த செகண்ட் லைன் இருக்குது இல்லையா, இதுதான் 3.2. ஓகே, அப்போ நம்ம காம்பஸில் 3.2 சென்டிமீட்டர் எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நான் எடுத்துட்டேன். 3.2 சென்டிமீட்டர் எடுத்தாச்சு. இப்போ ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு 5.8 சென்டிமீட்டர் எடுத்துக்க போகிறோம். காம்பஸில் எடுத்துகிட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். இப்போ 5.8ங்கிற எங்கே இருக்குது பாருங்கள். 5க்கு அப்புறம் இந்த ஒரு லென்த்தி லைன் தெரியுதா, இது வந்து 5.5. 5க்கு அப்புறம் தெரியுற இந்த லென்த்தி லைன் வந்து 5.5. அதுக்கப்புறம் தேர்ட் லைன் இது வந்து 5.6, 5.7, 5.8. அப்போ இதுதான் 5.8. ஓகே, மெஷர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் மெஷர் பண்ணிட்டேன். இப்போ சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறேன் இதே சென்டரில் இருந்து. சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ நம்ம கிடச்சிருக்கிறதுக்கு பேர் தான் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். இதில் சென்டர் மார்க் பண்ணிக்கலாம் O. அடுத்து இந்த ஃபஸ்ட்டு சர்க்கிளோட ரேடியஸ் வந்துட்டு 3.2 சென்டிமீட்டர். இது வந்து நம்ம ஏ நேம் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் செகண்ட் சர்க்கிளோட ரேடியஸ் வந்துட்டு 5.8 சென்டிமீட்டர். இதுக்கு வந்து நம்ம பின்னு நேம் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வித் ஆஃப் த சர்க்குலர் ரிங் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நான் எழுதிக்கிறேன். வித் ஆஃப் த சர்க்குலர் ரிங். இந்த வித் ஆஃப் த சர்க்குலர் ரிங்கை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம், ஏபின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். அப்போது ஈக்குவல் டு இதோட ஃபார்முலா வந்து ஓபி மைனஸ் ஓஏ. ஓபிங்கிறது வந்துட்டு இந்த பெரிய சர்க்கிளோட ரேடியஸ் 5.8 சென்டிமீட்டர். ஓஏங்கிறது சின்ன சர்க்கிளோட ரேடியஸ் 3.2 சென்டிமீட்டர். இப்போ இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ரஃப் காலமில் நான் போட்டு காமிக்கிறேன். 5.8, 3.2. இப்போ மைனஸ் பண்ணலாம். 8ல் 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 6 வரும். பாயிண்ட்டு கீழே பாயிண்ட் வச்சுக்கோங்க. 5ல் 3 மைனஸ் பண்ணும்போது 2 வரும். அப்போ நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2.6 சென்டிமீட்டர். ஓகே,
நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ரோமன் பாருங்கள். D ஈக்குவல் டு 6.2 சென்டிமீட்டர் அண்ட் R இஸ் ஈக்குவல் டு 6.2 சென்டிமீட்டர். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டயாமீட்டரு ஒரு ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது நமக்கு தெரியும் எப்பயுமே டயாமீட்டர் கொடுத்தாங்கன்னா அதுலேருந்து நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டு தான் சர்க்கிளே ட்ரா பண்ண முடியும் இல்லையா. அப்போ இந்த டயாமீட்டர்லேருந்து நான் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறேன். அப்போது அதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா D/2. D வேல்யூ வந்து 6.2/2. இப்போ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா டிவைட் பண்ணலாம். இப்போ நான் கேன்சல் பண்ணுறேன். 1 2s are 2, 3 2s are 6, பாயிண்ட்டுக்கு பாயிண்ட் போட்டுக்கலாம். 1 2s are 2. அப்போது ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு 3.1 சென்டிமீட்டர்னு கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள் கொடுத்துருக்கிறதே ரேடியஸ் தான், R தான் கொடுத்துருக்காங்க. அப்போது நீங்கள் திரும்ப இதுலேருந்து R கண்டுபிடிக்கணுமா? இல்லை, ஏன்னா R தான் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம டேரெக்டாக சர்க்கிள் ட்ரா பண்ணிடலாம். ஓகே, D கொடுத்தா மட்டும் Dலேருந்து R கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் சர்க்கிள் போடணும். ஆரே கொடுத்துட்டாங்கன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கே நம்ம சர்க்கிள் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஒரு மார்க் பண்ணிட்டேன் ஒரு சென்டர் பாயிண்ட்டு. இப்போது 3.1 சென்டிமீட்டர் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ 3.1 சென்டிமீட்டர் எங்கே இருக்குன்னா இந்த 3 இருக்கு இல்லையா, 3க்கு அப்புறம் ஃபஸ்ட் லைன். இந்த 3 இந்த லைனை விட்டுட்டு இதுக்கப்புறம் ஃபஸ்ட் லைன் தான் வந்து 3.1 சென்டிமீட்டர். இப்போ பாருங்கள் காம்பஸில் நான் 3.1 சென்டிமீட்டர் எடுத்துட்டேன். பாருங்கள் எடுத்துட்டேன். இப்போ நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணிடலாம். அடுத்து ரேடியஸ் பாருங்கள் 6.2 சென்டிமீட்டர். ஸோ காம்பஸில் 6.2 சென்டிமீட்டர் எடுத்துகிட்டு நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். இப்போ 6.2 சென்டிமீட்டர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 6க்கு அப்புறம் செகண்ட் லைன் தான் 6.2 சென்டிமீட்டர். ஓகே, பாருங்கள் நான் 6.2 சென்டிமீட்டர் எடுத்துட்டேன். 6.2 சென்டிமீட்டர் எடுத்தாச்சு. இப்போ நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணிடலாம். இதுதான் நம்மளோட கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். சென்டர் பாயிண்ட் வந்து O, அதுக்கப்புறம் ஸ்மால் சர்க்கிளோட ரேடியஸ் வந்துட்டு 3.1 சென்டிமீட்டர். இங்கே ஏன்னு நேம் கொடுத்துக்கலாம். இந்த பெரிய சர்க்கிளோட ரேடியஸ் வந்துட்டு 6.2 சென்டிமீட்டர். இதுக்கு வந்து நம்ம Bன்னு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ வித் ஆஃப் த சர்க்குலர் ரிங் கண்டுபிடிக்க போகிறோம். வித் ஆஃப் த சர்க்குலர் ரிங் இது எப்படி டினோட் பண்ணுவோம்னா ஏபின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். வித் ஆஃப் த சர்க்குலர் ரிங் ஏபி ஈக்குவல் டு இதோட ஃபார்முலா வந்து ஓபி மைனஸ் ஓஏ. ஓபிங்கிறது பெரிய சர்க்கிளோட ரேடியஸ் 6.2 மைனஸ் ஓஏங்கிறது சின்ன சர்க்கிளோட ரேடியஸ், அது வந்து 3.1 சென்டிமீட்டர். அப்போ இங்கே எழுதிக்கலாம் 3.1. இப்போ இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். 6.2ல் இருந்து 3.1 மைனஸ் பண்ணுறோம். 2ல் 1 மைனஸ் பண்ணால் 1 வரும். பாயிண்ட்டு கீழே பாயிண்ட் வச்சிட்டோம். 6ல் 3 மைனஸ் பண்ணிங்கன்னா 3 வரும். அப்போ நம்மளோட ஆன்சர் பாருங்கள் 3.1 சென்டிமீட்டர். ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்யூ.